யோவேலின் புஸ்தகம் 1061 1061 பக்கம் 1061 பக்கம் யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் இந்த கால வேளையிலே நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நீங்கள் 19ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வைராக்கியம் கொண்டு, 19ஆம் வசனம், கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தமது ஜனத்தை நோக்கி, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நோக்கி, கர்த்தர் அவருடைய சபையை நோக்கி, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை நோக்கி, என்னை நோக்கி, அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம், எல்லாரும் நான் வாசிக்கிற வசனத்தை திரும்ப நீங்க எனக்கு பின்னாலே நீங்கள் சொல்லும்படி கேட்கிறேன். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு முறை சொல்லுங்க, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. This is a prophetical word. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் அவருடைய ஜனமாகிய அவருடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். நம் ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த பயப்படாதே என்கிற வார்த்தை நீங்க வேதத்திலே அநேக முறைகள் ரிப்பீட்டடா, இன் சோ மெனி அக்கேஷன்ஸ், ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களிலே இந்த பயப்படாதே என்ற வார்த்தையை அவர் எழுதி வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அதிகம் நம்மை ஆட்கொள்வது முதல்ல பயம்தான். ஆண்டவர் சொல்லார், fear not. ஏசாயா 41:10 கூட சொல்லுவார், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஏசாயா 41:10 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதுல? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி, உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, நீ பயப்படாதே. God is speaking to every individuals. தனி நபரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். That is written in singular. நீ, நம்மோடு தனியாக ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். நீ கலங்காதே, அதான் சொல்ல, திகையாதே. ஆமென். பயம், திகைப்பு, what to do, what shall I do, நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், அதுதான் திகைக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன். கையை தட்டி நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகாய பர்வதமே, வல்ல கோட்டையும் மரணுமாமே, சகாய பர்வதமே, ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றார், சேதமின்றி காக்க வல்லோம்.
சேதமின்றி காத்தவர். ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றார், சேதமின்றி காக்கவல்லோ, சேதமின்றி காக்கவல்லோ. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரா, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே, நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கையை வைத்து அல்லே சொல்லுங்க. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கண்ட எகிப்தியர்களை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல பயப்படாதிருங்கள். ஜனங்களை நோக்கி, God is speaking to his people. ஆண்டவர் அவருடைய மக்களை நோக்கி மோசேயை கொண்டு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நீங்க இன்னைக்கு செய்ய போறது என்னன்னா பாருங்கள். You are going to see through your eyes. Amen. பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். நின்று கொண்டு பாருங்கள். நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா நீ நின்று வேடிக்கை பாருங்கள். ஆமென். You see what is going to happen. Hallelujah. இந்த எகிப்தியர் என்று சொல்லுகிறது உங்களுக்கு தெரிந்த ஒரு சத்தியம், தெரிந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகள் தான். இருந்தாலும் கூட அதே 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் போது அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்க. 9ஆம் வசனம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சேனைகளோடும் இஸ்ரவேலரை தொடர்ந்து வருகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை கிட்டி சேருகிறார்கள். குதிரைகள், ரதங்கள், குதிரை வீரர்கள், சேனைகள், தி ஆர்மி ஆஃப் ஈஜிப்ட். எகிப்தினுடைய சேனை, இராணுவம், குதிரை, ரதங்கள் எல்லாம் எதற்காக வருகிறது? திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படியாய் வருகிறது. They were very close to the people of Israel. They were very close. கிட்டி சேர்ந்தார்கள். நம்ம எவ்வளவுதான் ஆண்டவர் அற்புதங்களை பண்ணி நம்மளை வெளியே கொண்டு வந்தாலும் இந்த வனாந்திரத்தில் வந்து இப்ப அவன் நம்மை சாகடிக்க போகிறான் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். என் அன்பு தேவ மக்களே, இந்த குதிரைகளும் ரதங்களும் குதிரை வீரர்களும் சேனைகளும் என்பது உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், அவைகள் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி வருகிறது. ஹல்லேலூயா. கடன் பாரங்கள், இல்லாமைகள், பண கஷ்டங்கள், சத்துருக்கள். என் அன்பு தேவ மக்களே, ஆண்டவர் சொல்லாரு, இப்ப நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியன் என்று சொன்னால், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அட் பிரசன்ட் சிச்சுவேஷன், நம்ம சூழ்நிலையிலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட இராணுவத்தை போல, எகிப்தியருடைய குதிரைகளைப் போல, ரதங்களைப் போல, சேனைகளைப் போல
ஆர்மிகளைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சந்திக்கிற பிசாசுனுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், வியாதிகள், துன்பங்கள், உபத்திரவங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆகஸ்ட் மாதம் 31 வரைக்கும் நீங்கள் கண்ட இந்த எகிப்தியராகிய இந்த பிரச்சனைகளை இனி நீங்க காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இது ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. This is not somebody's word written. யாரோ ஒருவர் சொன்னதை எழுதி வைத்த வார்த்தை அல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. You know what happened? காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவர்களை காண முடியாமலே போய்விட்டது. அதே 14ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 27ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தின் முடிவை பாருங்க. கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். எல்லாரும் சொல்லுங்க, கவிழ்த்து போட்டார். சொல்லுங்க, கவிழ்த்து போட்டார். 28ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம், அந்த வசனத்தினுடைய கடைசி வரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்க. பார்வோருடைய ராணுவம் அனைத்தையும் சமுத்திரம் மூடிக்கொண்டது. நல்ல ஒரு கையை தட்டி உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். உடைய பிரச்சனைகள் அனைத்தையும் கர்த்தர் மூடி போடுகிறார். Oh, you can see no more. இந்த எகிப்தியரை நீங்க இனிமேல் காண மாட்டீங்க. கர்த்தர் சொன்னார், இன்னிலிருந்து நீங்க அந்த எகிப்தியனை பார்க்க மாட்டீங்க. பயப்படாதீங்க. He is no more. Hallelujah. What a wonderful God we serve. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை கவிழ்த்து போடுகிறவர், அந்த பிரச்சனைகளை மூழ்கடிக்கிறவர். நல்ல கரந்தட்டி ஆவியில நிரம்பி, வாட் எவர் த ப்ராப்ளம் யூ ஃபேஸ் இன் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில சந்திக்கிற, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், சத்துருவின் கிரியைகள், ராணுவம் போன்ற மகாபரிய சேனைகள், உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீங்கள் அவர்களை காண மாட்டீர்கள். நல்ல கையை தட்டி, எஸ் பிரதர், நல்ல கையை தட்டி விசுவாசமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை செய்ய போறது நாம் அல்ல, நாம நின்னுகிட்டு இருக்கிற ஆளு தான். we can do nothing. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க நின்னுகிட்டு உங்க கண்களால மட்டும் பாருங்க, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஓ ஹல்லேலூயா. சிங்கமோ விரியன் பாம்போ வலு சர்ப்பமோ, ஆமென். சிங்கமோ விரியன் பாம்போ, அதன் தலை அதை நசுக்கிடவே தக்க பலன் தருபவரே. அதன் தலை அதை நசுக்கிடவே. எல்லாரும் பாடுங்க, தக்க பலன் தருபவரே, தக்க பலன் தருபவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் தலை அதை நசுக்குகிறவர். குதிரையை கவிழ்த்து போட்டார், ரதங்களை கவிழ்த்து போட்டார். The Bible very clearly says that not even one, ஒருவன் கூட தப்பல. உங்க ஒரு பிரச்சனை கூட உங்களை தொடர்ந்து வர முடியாது. Not even one problem will follow in your life. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஓ, இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களை அற்புதங்களை காண செய்ய போகிறார். கர்த்தர் சொல்லார், நீ பயப்படாதே. ஓ யூ இஸ்ரேல் தேசமே, யூ ஜூடா,
யூதாவே இஸ்ரவேலே என்பது தேசத்தை குறிக்கிற வார்த்தையா இருந்தாலும் தேசம் என்று சொல்லும் பொழுது தேசத்தில் இருக்கிற மக்களை குறிக்கிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். ஒரு பெரிய முடிவு வருகிறது, ஒரு பெரிய விடுதலை வருகிறது இயேசுவின் நாமத்திலே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில வாட் ஆல் த ப்ராப்ளம், நேம் இட் ஒன் பை ஒன். ஒன்றா நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படியே வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு நீங்க சொல்லுங்க, இந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். டீப் இன் த ஓஷன், திரும்ப அவனால வெளியே வரவே முடியாது. கர்த்தர் கவிழ்த்து போட்டார்னா he cannot escape at all. அவனால தப்பிக்க முடியாது. எல்லா ரதங்கள் ஓட்டுற வீரனுங்கெல்லாம் ரொம்ப வெரி எஃபிஷியன்ட், அவங்க ரொம்ப பலசாலிகள். they can even swim in the ocean. சமுத்திரத்தில் அவங்களால நீச்சல் அடிக்க முடியும். எவ்வளவு சாமர்த்தியசாலியா இருந்தாலும் கர்த்தர் கவிழ்த்து போடுவாரானால், கர்த்தர் மூழ்கடிப்பாரானால் ஒருத்தம் கூட தப்ப முடியாது. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகள் எல்லாம், கடன் பிரச்சனை இல்லாம வறுமை, வியாதி, கஷ்டம், உபத்திரம், துன்பம், ஓ இயேசுவின் நாமத்தில் மூழ்கடிக்கிற கர்த்தர் சொல்லார், நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ திகையாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். யோவேல் 2:21 சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, நீ மகிழ்ச்சியாயிரு, களி கூறு. அந்த வசனத்தை திரும்ப பார்க்கும்போது சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. மகிழ்ச்சி, களி கூறுதல். there are two words are written. ஒன்னு மகிழ்ச்சி, இன்னொன்னு களி கூறுதல். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. in English அந்த வார்த்தை எப்படி போட்டுக்குன்னா rejoice. ஜாய்ஸ் அன்னு மாத்திரம் இல்ல, ரிஜாய்ஸ் அப்படின்னா திரும்ப நீங்க களி கூற போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, மகிழ்ச்சியும் போயிடுச்சு, களி கூறுதலும் போயிடுச்சு. இப்ப சொல்றாரு, நீ மகிழ்ந்து களி கூறு. Fear not, O land, be glad and rejoice. நீ சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. கர்த்தர் சொல்றாரு, அங்கே மகிழ்ச்சியும் களிகூறுதலையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள் நம் சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, you rejoice and be glad. Amen. Hallelujah. Rejoice in the Lord always, and again I say rejoice. Hallelujah, hallelujah. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் நிருபத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் இழந்து போன சந்தோஷம், நாம் இழந்து போன மகிழ்ச்சி, நம்மளால பிரச்சனைங்க இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பிராக்டிக்கலி அனுபவ ரீதியா ரொம்ப கஷ்டம். அனுபவ ரீதியா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சரீரத்தில் வலி, வேதனை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாம வறுமை, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? முடியாது. ஆனால் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் கர்த்தர், நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறவர் கர்த்தர். ஆண்டு சொல்லார், நீ மகிழ்ந்து
களி கூறு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாயிரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு என்று கர்த்தர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகினால நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அல்லேலூயா. கையை உயர்த்தி, எங்க குடும்பமே சந்தோஷப்பட போகுது, எங்க குடும்பமே சந்தோஷப்பட போகுது. நான் மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளோடு கூட உங்க பிள்ளைகளை நினைத்து நீங்க சந்தோஷப்பட போறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து நீங்க there is a time is coming, கர்த்தர் ஒரு நேரத்தை கொண்டு வருகிறார். என்ன நேரம் அது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்பட போகிற ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும், என்னையும் என் பிள்ளைகளையும், என்னையும் என்னுடைய கணவரையும், என்னையும் என்னுடைய மனைவியையும், என்னையும் என் சபையையும், என்னையும் என் ஊழியர்களையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில துக்கம். எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவுதான் வார்த்தை கேட்டாலும் இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆமே. சர்ச் விட்டு வெளியே போன உடனே பிசாசு உடனே கொண்டாந்து அவன் ப்ரொஜெக்டர் மாதிரி போட்டு காட்டுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பிரச்சனை இருக்கு, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆமேன். அல்லேலூயா. இந்த ஸ்க்ரீனில் சின்னதாக தெரியுது, ப்ரொஜெக்டர் போட்டு பெரிய ஸ்க்ரீன் கட்டினா இதே வார்த்தை எப்படி தெரியும்? பெருசாக தெரியும் ஸ்க்ரீனில். ஆமேன். அல்லேலூயா. ஆனால் பிசாசு அவன் ஒருவேளை பிரச்சனைகளை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தாலும் அவைகள் அனைத்தையும் மாற்றுகிற வல்லமை நம்முடைய கர்த்தருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த போது ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். செப்பனியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே எந்திரித்து பாடு. 1089ஆம் பக்கம். சில பேர் இன்னும் தேடிட்டு இருக்கீங்க. செப்பனியாலாம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 1089ஆம் பக்கம். இஸ்ரவேலரே, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே முழு இதயத்தோடு. நல்லா கவனிங்களே. சீயோன் என்று சொன்னாலும், இஸ்ரவேல் என்று சொன்னாலும், எருசலேம் என்று சொன்னாலும் அவருடைய சபையை குறித்தே கர்த்தர் வர்ணிக்கிறார். அல்லேலூயா. நீ மகிழ்ந்து களி கூறு, கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரி. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லு, ஏன்டா எப்பாரு அழுதுகினே இருக்கிற, நல்லா சந்தோஷமா இருறா, எழுந்துடுறா, சாப்பிட்றா, போடா, உற்சாகப்படுத்துறீங்க. உற்சாகப்படுத்துற நம்ம பிள்ளைங்களை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரிடா, வாடா, உனக்கு என்னடா வேணும், கடையில் வாங்கிக்கடா, எது வேணுமோ வாங்கிக்கடா. ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, சீயோன் குமாரத்தியே. சபையை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார். ஆல்வேஸ் காட் ஸ்பீக்ஸ் இன் ஃபெமினைன் ஜெண்டர். அதிகமாக அவர் அப்படி பேசும்போது சபையை குறிக்கிற வார்த்தை தான் அந்த சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி. அல்லேலூயா. யார் அவங்க? நாம தான் சபை. நீ மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. கரம் உயர்த்தி மகிழ்ந்து களி கூறுங்க. ஓ, ஐ எம் கோயிங் டு பி ஹாப்பி. உங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து, forget all your problems.
forget all your tribulation, உபத்திரவங்கள், உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சோதனைகள். பிசாசு உங்களை பயப்படுத்திக்கிட்டே இருப்பான். உனக்கெல்லாம் இது நடக்காதுங்க. பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் நடக்காது, நீ எதிர்பார்க்கறதெல்லாம் உனக்கு நடக்காது. பிசாசு சொல்லுவான், கர்த்தர் சொல்லாரு, சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, இஸ்ரவேலே, நீ கம்பீரித்து பாடு, நீ மகிழ்ந்து களி கூறு. அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி, உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் சத்துருக்களை விலக்கி, உன் சத்துருக்களை விலக்கினார். தொடர்ந்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்து, நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஒரு முறை ஒரு சின்ன பிரச்சனை, பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். பின்னாடி நம்ம ஊழியமானது ஓலக்கூர சபையில் இருந்த காலத்தில் நம்ம சபையை சேர்ந்த ஒரு வாலிபனுக்கு ஒரு பிரச்சனை. காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது திருவள்ளூரில் டோல்கேட் பகுதியில் ஒரு எம்எல்ஏ, ஒரு அம்மையார் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில். முதல்ல காவல் நிலையம் போகிறதுக்கு முன்பதாக நான் நேரடியாக அந்த எம்எல்ஏ, அந்த அம்மையாரிடத்திலே போய் அவர்களிடத்தில் பிரச்சனை சொன்னபோது அவர்கள் மிகவும் உதவி செய்து அவர்கள் திருவள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணினார்கள். என் எதிரவே ஃபோன் பண்ணாங்க. நான் இது மாதிரி எம்எல்ஏ பேசுகிறேன், இந்த மாதிரி பாஸ்டர் வந்திருக்காரு, இது மாதிரி ஒரு தம்பிக்கு ஒரு பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்கள அனுப்பிச்சி விட்ருங்க, இப்போ அவரை அனுப்பி வைக்கிறேன், இப்போ வருவார் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொன்னாங்க. இவங்க ஃபோன் பண்ண பிறகு தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்க. போன உடனே இன்ஸ்பெக்டர் ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. சார் உட்காருங்க, இப்போ தான் எம்எல்ஏ கூட ஃபோன் பண்ணாங்க, ஓகே அந்த பிரச்சனை பற்றி ஓகே, நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுக்கலை, நீங்கள் அப்போ அந்த தம்பி ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி மோர் கிளியர் பிகாஸ் இட் இஸ் ஆன்லைன். நல்லா கவனிங்க, ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஃபோன் பண்ணி நமக்கு சொன்ன உடனே அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அதில் ஒரு தைரியம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. ஒரு சாதாரண ஒரு அதிகாரி அவர்கள் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக துணையாக இருக்கும் பொழுதே நமக்கு ஒரு தைரியம் இருக்குமானா, கர்த்தர் சொல்லாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன். கையை தட்டி, ஒரு நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நான் உன் நடுவில் இருக்கிறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ, கம், நான் வரேன் பாப்பா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நாம் இயேசு பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் பயங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஓ இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பயங்களை கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கலிகூறுதலையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆக்ரோஷம் பண்ணினார்கள். ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்? ஆனா கர்த்தர் எல்லா பிரச்சனைகளை கவிழ்த்து போட்டார். இப்ப சொல்றாரு மூன்றாவதாக யோவேல் 2:21 மூன்றாவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க, அடுத்தது வாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? அதை டிஸ்பிளே பண்ணுங்கப்பா. யோவேல் 2:21 பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு பெரிய மண்மேடு இருக்கிறது, அதை நாம் ஒரு கடப்பாரை கொண்டு மண் வெட்டி கொண்டு அதை கொத்தி அதை வெட்டி எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். நம்மளால் அது முடியாது. உடனே என்ன செய்கிறோம்? அப்படி செய்ய போனால் இதுக்கு நிறைய பணம் செலவாகும்,
நிறைய ஆட்கள் இதில் வேலை செய்ய வேண்டியிருக்கும். நாம் என்ன செய்யலாம், ஒரு ஜேசிபி வர வைக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஜேசிபி இயந்திரம் வந்து என்ன செய்யுது, 1 ஹவர்ல எல்லாத்தையும் அப்படியே அள்ளி தோண்டி எல்லாத்தையும் சமப்படுத்துற மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரரே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த செப்டம்பர் மாதம், இந்த வருஷத்திலே நீங்கள் இதுவரை கண்டிராத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில நல்ல ஆவியில நிரம்பி விசுவாச அறிக்கை செய்யுங்க. இந்த மாதத்திலே கர்த்தரின் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். A great things are going to happen in my life. I am going to see a great things, wonders, miracles in my life. விசுவாச அறிக்கை தான் ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதனால பிழைப்பான? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், வாசிக்க கேட்போம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமையுடையவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் பிரசங்கிக்கிற ஆண்டவர், நாம் வணங்குகிற ஆண்டவர். இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உடையவர். கரங்களை தட்டி, வல்லமை உடையவர். Is all powerful. Hallelujah. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையானவைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். மகிமையான காரியங்கள் நடக்க போகிறது. மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில it's going to take place. Hallelujah. மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் வல்லமை உடையவர். Hallelujah. Hallelujah. அவரால் தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். We have limitations. We have limitations. என்னால் என்ன முடியும், இப்போல்லாம் வெயிட் ரொம்ப தூக்க முடியாது. முன்னால் நான் ரொம்ப நல்ல வெயிட் தூக்குவேன். ஆமென். நான் கொஞ்ச நாள் ரைஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாலிப வயசில். அப்போ ஊழியத்தில் வந்து ஆரம்ப நாட்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, கொஞ்சம் நான் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணலை, பட்டு பர்ச்சேஸ் மட்டும் நான் பண்ணுவேன். ரைஸ் பேக் 75 கிலோ பஸ்தா சொல்லுவாங்க அப்போல்லாம். இப்போ எல்லாமே 26 கிலோ, அப்புறம் 10 கிலோ, அப்புறம் 5 கிலோ, அப்புறம் 1 கிலோ அப்படி வந்துடுச்சு எல்லா அரிசியும். ஆமே, நீலகிரிஸில் போனீங்கன்னா 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் 26 கிலோ, நோ 75 கிலோ. ரேஷன் கடைக்கு மட்டும்தான் அது வருது. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ அந்த பிஸ்னஸில் யாருடைய உதவியுமே எனக்கு தேவைப்படாது. 75 கிலோ தூக்கி அப்படியே சைக்கிளில் வச்சு நானே 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வருவேன். அல்லேலூயா. நீங்கள் கூட ஒரு வேளை 75 கிலோ தூக்கி வைக்கலாம், அவ்வளோதான் நம்மளால் முடியும். ஆனால் கிரேன் என்ன பண்ணுது, ஒரு பெரிய கண்டெய்னரை, எத்தனையோ டன் எடை கொண்ட கண்டெய்னர் அப்படியே தூக்கி ஷிப்பில் கொண்டு போய் அப்படி வைக்குது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. பெரிய 30 டன் எடை கொண்ட லாரி திடீரென்று நடு ரோட்டில் கவிழ்ந்துருச்சு பல்லாவரத்தில். ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு பெரிய கிரெயின் வந்து அந்த லாரி அப்படியே தூக்கி ஓரமாக அப்படி வச்சிச்சு. ஒரு அல்லே சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. We have limitations. நம்மளால் முடியாது. ஒரு கிரேனால் முடியுமானால் நம்முடைய கர்த்தர் அவர் வல்லமை உடையவர். வல்லமை உடையவர். சொல்லுங்க, வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை என்ற இரத்தத்தினால். வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை
இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில வேளைகளில் சில காரியங்கள் நம்முடைய பியாண்ட் அவர் லிமிட். நேற்று கூட எனக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம். அவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுதுங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்விங்களெல்லாம் கேட்டு பிள்ளைங்க நிறைய மார்க் எடுக்க முடியாமல் பண்ணிடுறாங்க. ஆமே ஹல்லேலூயா. சின்ன பையனாக இருக்கும்போது கிணத்துல குளிக்கிற பழக்கம் இருக்கு. மேலேருந்து கிணத்துக்குள்ளே குதித்து திரும்ப படி வழியாக ஏறிம்பி வந்து திரும்ப குதிப்பானுங்க. ஆமே. அதெல்லாம் அந்த சின்ன வயசில் அது மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப வயலண்ட்டெல்லாம் போக மாட்டேன். ஆமேன். மேலேருந்து குதிப்பேன், குளிச்சுட்டு மேலே ஏறி வந்துடுவேன். ஆமேன். சில பேர் இருப்பான் குதிச்சு உள்ளே போயிட்டு மண்ணழின்னு வருவான். கிணத்துல குதிச்சு உள்ளே போய் அதில் ஒரு காம்படிஷன் நடக்கும். ஆமேன். அந்த மாதிரி கேள்வி கேட்குறானுங்க. டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 1 2 3 எதுவானா இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் வல்லமையுடையவர். அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை மேற்கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப அருமையான ஒரு வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்னும் 2 வசனம் வாசித்து முடிக்க போகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். நல்ல கவனிங்க. நீங்க 2 காரியம் செய்றீங்க. நினைக்கிறீங்க, வேண்டிக் கொள்றீங்க, நினைக்கிறீங்க. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்கிறதுக்குள்ள என்ன தப்பு இருக்கு? there is no problem in imagine. நீங்க இங்க இருந்துகிட்டு அமெரிக்காவை சந்திர மண்டலத்தை கூட என்ன பண்ணலாம்? நினைக்கலாம். தப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்ளுகிறது, ஜெபிக்கிறீங்க, சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, சில குறிப்பிட்ட காரியங்களை நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறதை விடவும் ஜெபிக்கிறதை விடவும் அதிகமாய் அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்கிற கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதை, நீங்கள் ஜெபிக்கிறதை நிறைவேற்றுகிற ஒரு வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்க நினைக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நினைக்கிறதற்கும் அதிகமாய், ஜெபிக்கிறதற்கும் அதிகமாய். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் நல்ல விசுவாசமா கையை தட்டுங்க. விசுவாசமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நினைக்கிறதற்கு, நீங்க நினைக்கிறதுல எந்த தப்பு இல்லை. இப்படி வரணும், அப்படி வரணும், இதை செய்யணும், அதை செய்யணும், பிள்ளைங்களுக்கு இப்படி திருமணம் செய்யணும், பிள்ளைங்களை இப்படி படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு இதை ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும். நீங்கள் நினைக்கிறத படி, நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமாக கிரியை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒன்று தான், ஒரு பிள்ளை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டார். ஆமென். ஆண்டவர் என்ன கேட்டாரு? ஒரு பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே. அண்ணால் அப்படிதான் கேட்டாங்க. ஆண்டவரே ஒரு பிள்ளையை கொடுத்து என் நிந்தையை மாத்திருங்க. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, அவர் நினைத்தது ஒன்று, கர்த்தர் நினைத்தது கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும். கையை தட்டி
நீங்க நினைக்கிறது ஒண்ணு, கர்த்தர் உங்களை குறித்து நினைக்கிறது கடற்கரை மணலத்தனை வானத்து நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. எப்படி பாருங்களேன், எங்க போறார் ஆண்டவரே, எங்க கொண்டு போறார் பாருங்க ஆண்டவரே. ஒரு 2 ஆப்பிள் வாங்கலான்னு போனா 2 கூடையில உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவர் கேட்கறது ஒரு பிள்ளை தான். ஆண்டு சொல்லாரு, உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் பெருகவே பெருக பண்ணுவேன். 1 2 ஆக்கினார், 2 12 ஆக்கினார். ஹல்லேலூயா. 1 2 ஆக்கினார், 2 12 ஆக்கினார். ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு கொடுத்தார், ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு யாக்கோபுக்கு 12 கோத்திர பிதாக்களை கொடுத்தார். நீங்க போய் வாசித்து பாருங்க, இந்த எண்ணாகமத்தில் அவன் ஒரே பேருங்களா இருக்கும். நான் அப்படியே பார்த்து இந்த பேர் எதுனா நம்ம பசங்களுக்கு வைக்கலாமான்னா ஒன்றும் செட் ஆகுற மாதிரி இல்லை. என்கிட்ட யாரும் பேர் வைக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கறது இல்லை. இவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு வச்சுன்னு பாரு. நம்மெல்லாம் ரைமிங்காக ஸ்டைலாக இப்போ பேர் வைக்கிறாங்க பாருங்க. எனக்கு இப்போ படிக்கிறதுக்கே தப்பாக படிச்சிடுவோமான்னு தெரியுது. அந்த மாதிரி இருக்குது. ஆமே ஆமே. என்னமோ ஒரு பேரெல்லாம் சொல்கிறாங்க, கெய்லின் ரேமா. ஆமே. இந்த கிதியோன் பாஸ்டான்னு கொடுத்தா மரியாள் மாத்தாள், இந்த மாதிரி பேர் தான் இவரே வைப்பாருன்ட்டு நம்மக்கிட்ட அந்த சான்ஸே கொடுக்கறதில்ல. நான் சொல்கிறேன், நீ எழுதி கொடுத்துருமா, நீங்களே என்ன பண்ணுங்க, எழுதி எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், டெடிகேட் பண்ணிடுறேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் ஒரு பிள்ளைக்காக தான் ஜெபிச்சார். அதான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய். கையத்துக்கு சொல்லுங்க, அதிகமாய் 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 அதிகமாய். சில பேர் என்கிட்ட ஜெபிக்க வருவாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்கும், ஒரு வீடு வச்சிருப்பாங்க. அவங்க என்கிட்ட ஜெபிக்க சொல்ல மாட்டாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவருக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, இன்னொரு இடம் வாங்கி இவர் இன்னொரு வீடு கட்டணும். 2 பிள்ளைங்களுக்கு 2 இடம் இருக்கணும், 2 பிள்ளைங்க 2 வீடு இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒருத்தருக்கு இங்கே திருவள்ளூரில் 100 வீட்டுக்கு மேலே இருக்கு. ஆமே. 5 பிள்ளைக்கும் 10 வீடு பங்கிட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஆமே. பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அல்லையே சொல்லுங்க. எல்லா சொத்தையும் பங்கிட்டு கொடுத்துட்டார். அவர் இயேசுநாதரை கும்பிட்றதில்ல, நம்ம இயேசு ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க, ஐயா இது போதியா, இதுக்கு நான் பட்ட பாடு இருக்குதே. ஏங்க, நீங்க செய்ய போறது இல்லைங்க, அவர் செய்ய போகிறார். ஓ, இது நம்மால் உண்டாகிறது அல்லாது தேவனுடைய ஈவு. எது பெரிய காரியம்? பெரிய காரியம், பெரிய காரியம். கையை தட்டி சொல்லுங்க, பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள். ஓ, இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசத்திற்கு ஆதாரமாக இன்னும் 2 வசனம் சொல்கிறேன். நீங்கள் குறிச்சிட்டு போய் வாசித்து அதை விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இன்னைக்கு ஒர்க்கிங் டே, 1ஆம் தேதி நான் முடிக்கிறேன். இட்ஸ் ஆல்ரெடி டைம் அப். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. 8 மாசம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே. 8 மாசம் இந்த வருஷத்துல, ஆல்மோஸ்ட் இன்னும் 4 மாசத்துல இந்த வருஷமே முடிய போதே. நம்ம நினைச்சோமே இந்த வருஷத்துல இது செய்யணும் அது செய்யணும்னு, இது நடக்கலையே. கவலைப்படாதீங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். அது அர்த்தம் என்னன்னா, யூ cannot சர்ச் ஆர் யூ cannot ரிசர்ச். உங்களால ஆராய்ந்து யோசிக்க கூட முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் யார் செய்யறது? நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். நான் ஆராதிக்கிற கர்த்தர். அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுமி நிக்கலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பெரிய காரியங்கள், புத்திர பாக்கியங்கள், திருமணங்கள், வீடுகள், வேலைகள், வருமானங்கள், பொருளாதாரங்கள், நிரந்தரமான வேலைகள், வாகனங்கள், உயர்வுகள், உயர்ந்த கல்வி, நீங்கள் நினைக்கிற நினைவுகள், கர்த்தர் எல்லாவற்றிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நினைக்கிறது எனக்கு ஒரு சாதாரண வேலை கிடைச்சா போதும், இல்ல, கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த வேலையை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தா போதும், இல்ல, கர்த்தர் நினைக்கிறது கடற்கரை மணலத்தினையாய். நீங்க நினைக்கிறது எனக்கு ஒன்று இருந்தா போதும், கர்த்தர் சொல்லார் வானத்து நட்சத்திரங்களை போல நீங்கள் நினைக்கிறதை பார்க்கலாம், வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கலாம், பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க. நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி இந்த செப்டம்பர் மாதம் இதுவரை கண்டிராத அதிசயங்கள், இதுவரை கண்டிராத அற்புதங்கள், இதுவரை நீங்கள் கண்டிராத பெரிய காரியங்களை நல்ல ஆவியில நிரம்பி, எஸ் ஆண்டவரே, நான் ஒரு சின்ன காரியத்துக்கு தான் ஜெபிக்கிறேன், இல்ல சின்ன காரியம் இல்ல, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்த களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாட் த ஸ்மாலர் திங்ஸ், நாட் த ஸ்மால் ஒன். ஒரு சாதாரண காரியம் அல்ல. என் அன்பு சகோதரரே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்தில் பலப்படுங்க. நல்ல உற்சாகமாய் நான் நினைக்கிறதற்கும் நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் விசுவாசிக்கு செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹalleluya. அப்படியே பாஷையில பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. நான் வந்திருக்கிறேன்ப்பா, பயத்தோடு தான் வந்தப்பா. இந்த காலவேளை வரும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய பயம். எகிப்தின் ராணுவத்தை பார்த்து பயம், ரதங்களை பார்த்து பயம், குதிரைகளை பார்த்து பயம், குதிரை வீரரை பார்த்து பயம், என் பிரச்சனைகளை பார்த்து பயம், என் வியாதியை பார்த்து, என் பலவீனங்களை பார்த்து, என் சுகவீனங்களை பார்த்து, என் கடன் பிரச்சனைகளை பார்த்து, என் இல்லாமைகளை பார்த்து, என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை பார்த்து நான் பயத்தோடு இருக்கிற ஆண்டவரே. ஆனால் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எனக்கு இருக்கிறேன். You are great mighty God, you are wonderful God, you are miracle working God. Hallelujah. நல்ல நீங்க எந்த அளவுக்கு போராடி ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அற்புதங்களை காண போறீங்க. ஓ ரபா பாபா பாபா ஷக்குரபா. இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை கர்த்தர் சொல்ல, இனி இந்த எகிப்தியனை நீ காண போகிறது இல்லை. அந்த பிரச்சனை கவிழ்த்து போடுகிறார். சொல்லுங்க, கவிழ்த்து போடுகிறார், மூழ்கடிக்க போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் நோ மோர். இயேசுவின் நாமத்தில் உங்க பலவீனங்கள், உங்க சுகவீனங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடன் பாரங்கள், உங்களுடைய இல்லாமைகள், உங்களுடைய நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார்.